வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் ஆவக்காய் சிக்கன் பிரியாணி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். என்னடா இதுன்னு பார்க்குறீங்க இல்லையா? ஊறுகாய் சேர்த்து நான் மேங்கோ சிக்கன் பிரியாணி ரெசிபி தயார் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லா பொருட்களும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கோழி பொடியாக வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா, பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவைப்படும். நம்மளுக்கு மாங்காய் ஊறுகாய் தேவைப்படும். அடுத்து பாஸ்மதி அரிசி, மசாலா பொருட்கள் அத்தனையும் தேவைப்படும். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, தயிர், இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், நெய் இத்தனை தேவைப்படும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு மிதமான தீயில் கடாய் காய வச்சு எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கேன். அது நல்லா காயட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா காய வைங்க. எப்போவுமே நம்ம கடாய் நல்லா காஞ்சதும் அதில் நம்ம எதோ ஒரு பொருள் சேர்த்தாலும் அது நல்லா வேகும். இப்போ எண்ணெய் நெய் நல்லா காஞ்சதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை சேர்த்து கொஞ்சம் நல்லா பொரிய விட்டங்க. அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கினேன். வெங்காயம் நல்லா வதக்கி எடுக்கணும். அது நல்லாவே வதங்கி வரணும். ஸோ அது மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதங்க விடுங்க. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அத்தனை மெஷர்மெண்ட்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் ரிட்டன் ரெசிபிக்கு என்னோடய ப்ளாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் அதர் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்லையும் என்னை ஃபாலோ பண்ணலாங்க. எல்லா லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அதில் நான் நறுக்கி வச்சுருக்க தக்காளி, கீரை வச்சுருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அரை பகுதி அளவுக்கு அந்த மல்லியும் புதினா தழையும் சேர்த்து நல்லா தக்காளியை வேக வச்சுட்டேங்க. அடுத்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மஞ்சள், கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருக்கேன். எவரெஸ்ட் கரம் மசாலா தூள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா நான் வீட்டில் கரம் மசாலா தூள் இப்போல்லாம் செய்ய போகிறதில்ல. அடுத்து நான் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்து நல்லா கலந்து வதக்கி எடுத்துட்டேங்க. இந்த ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கம்மியாகவே நான் தண்ணி சேர்த்துருக்குவேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் தயிர் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருக்கேன். இந்த கிரேவி நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து மாங்காய் ஊறுகாய் 3 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணுங்க. நல்லா வதக்கிட்டு அந்த புளிப்பு பார்த்துக்கின்னு இன்னொரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். மாங்காவோடு சேர்க்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து வதக்கி எடுத்துருக்கேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நான் கோழியை சேர்த்துக்கிறேன். சுத்தம் பண்ணி வச்சுருக்க கோழியை நான் இதில் சேர்த்து இந்த மசாலாவில் நல்லா வதக்கி எடுக்க போகிறேன். நான் இந்த கோழியில் சுத்தமாகவே தண்ணியே சேர்க்கல. ஸோ அந்த மசாலாலே அது அந்த கோழி நல்லா வேகணும். ஸ்லோ ஃப்ளேமில் வேகணும். நல்லா வெந்து வந்துச்சுன்னா அந்த கோழி தண்ணியிலே அது நல்லா வெந்து வந்துடும். ஸோ நீங்கள் தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க போகாதீங்க. ஆனால் சுடு தண்ணி பக்கத்தில் வச்சுக்காங்க. ஏன்னா நம்ம சாதத்தில் சுடு தண்ணி சேர்த்து தான் நம்ம வேக விடணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோழியை நல்லா சேர்த்து வதக்கி எடுத்ததும் மூடி போட்டு வேக வச்சிட்டேன். நல்லா வெந்துருச்சுங்க கோழி. அருமையாக வந்திருக்கு. எவ்வளோ கிரேவி விட்டு வந்திருக்கு பாருங்கள். அந்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மிதந்து வந்திருக்கு. இப்போ இதில் நான் பாஸ்மதி அரிசி கழுவி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதில் அளவான தண்ணியை விட்டுக்க போகிறேன். இப்போ அரை கிலோ கோழி இல்லையா, நான் 400 கிராம் அளவுக்கு ரைஸ் சேர்த்துருக்கேன். அதாவது 2.5 காஃபி டம்ளர் எங்கள் வீட்டில். அதில் அளந்து அளவாக 5 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். மல்லித்தழை, புதினா தழை சேர்த்து எல்லாத்தையும் கலந்து ஸ்லோ ஃப்ளேமில் மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சோங்க. இடையில ஒரு வாட்டி நாங்கள் நல்லா கலந்து விட்டேன். ஸோ இந்த பிரியாணி 15 நிமிஷத்தில் ஸ்லோ ஃப்ளேமில் ரெடி ஆகிடும். அருமையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் மேலே மல்லித்தழை தூவி நம்ம இது சுட சுட பரிமாற வேண்டியது தான். ரொம்ப அருமையான அவக்காய் சிக்கன் பிரியாணி இஸ் ரெடி. மேங்கோ சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியில் நம்ம மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பபாய்.